அப்போ ராமர் பிறந்த நட்சத்திரம் புனர்பூசம் அப்படின்னாலே வந்துட்டு ரொம்ப பெருமையாக நினைப்பீங்க. ஆனால் ராமருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார் வாழ்க்கையில். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களுடைய ஒரு 30-35 வயசுல கேட்டால் தெரியும் கஷ்டம்னா என்னன்னு டெஃபினேஷன் கேட்டால் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனைத்து விஷயங்களும் சொன்னால் அதுதான் கஷ்டத்துக்கான டெஃபினேஷன். இந்த ஜென்மத்தில் இவர்களுக்கு இந்த வேலை தொழில் மட்டும் செட்டே ஆகாது. வேலைக்கு போவாங்க, போனால் 3 மாதம் எனக்கு வேலை பிடிக்கலன்ட்டு வந்துடுவாங்க. மறுபடியும் ஒரு இடத்துல போவாங்க, 6 மாதம் எனக்கு சம்பளம் பத்தலன்ட்டு விட்டு வந்துடுவாங்க. அப்போ நிரந்தரமான வேலையோ நிரந்தரமான தொழில் அமையாது. தொழிலும் அதே தான், நிரந்தரமான வேலை இல்லை, நிரந்தரமான தொழில் இல்லை அப்படின்னும் போது நிரந்தரம் இல்லாத வேலை, நிரந்தரம் இல்லாத தொழில். அது என்ன சார் அப்படின்னா சுற்றுற மாதிரியான வேலை மார்க்கெட்டிங், சுற்றுற மாதிரியான தொழில் டிரான்ஸ்போர்ட்டு, இது கரெக்டாக இருக்கும். காலபைரவரை வழிபட்டு வர்றது நல்லது. காலபைரவர்கிட்ட போய் நான் இடம் வாங்கணும், வீடு கட்டணும், இந்த மாதிரிலாம் வழிபடக்கூடாது. காலபைரவர்கிட்ட ரெண்டு தான். ஒன்று, வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஆயுள் நல்லா இருக்கணும். ரெண்டாவது, தொழில் நல்லா இருக்கணும். ஏன்னா சனி என்றால் ஆயுள் காரகன், சனி என்றால் தொழில் காரகன். ஓம் ஐந்து கரத்தனை, ஆணை முகத்தினை, இந்தி நிலம்பரை, போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை, ஞான குழந்தினை, புந்தியிலை தடி போற்றுகின்றேனே. ஓம் செங்கேல் எடுத்த சினவடி வேலும் திரும்பவும், பங்கே நிறைத்தனர் பன்னிருதோளும் பதுமமலர், கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரனை, எங்கே நினைப்பினும் அங்கே என்முன் எதிர் நிற்பனே. ஆலய தீபம் சேனல் வழியாக உங்களை அனைவரும் காண்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் தருமபுரி ஜோதிடர் பாலாஜி. இன்னைக்கு நம்ம நட்சத்திரத்தின் வரிசையில் நம்ம பார்க்க இருக்கிறது புனர்பூசம் நட்சத்திரம். மிருகசீரிஷம், திருவாதிரை எல்லாம் பார்த்துட்டு இந்த ஆர்டரில் இன்னைக்கு நம்ம பார்க்கறது புனர்பூசம் நட்சத்திரம். புனர்பூசம் ராமர் பிறந்த நட்சத்திரம். அப்போ ராமர் பிறந்த நட்சத்திரம் புனர்பூசம் அப்படின்னாலே ரொம்ப பெருமையாக நினைப்பீங்க. ஆனால் ராமருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார் வாழ்க்கையில். அதாவது சின்ன வயசுலேயே அவருடைய குரு கூட்டு போயிடுவார். அப்பா அம்மாவை பிரித்து குரு கூட்டு போயிடுவார். அவருடைய தவ பலத்துக்கு தவத்துக்கு இவர் பாதுகாப்பாக இருக்கணும்னு சின்ன வயசுலேயே கூட்டு போயிடுவாங்க. போன வயசுல வாலிப வயதில் அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லாமல் அங்கேயே ஒரு போட்டியில் கலந்துட்டு அங்கேயே சேதியை திருமணம் முடிச்சு தான் ஊருக்கு வருவாங்க. வந்த இடத்துல அரச பதவியை ஏற்றுக்கிற ஒரு காலகட்டத்தில் காட்டுக்கு போயிடுவார். ஸோ இங்கே நல்ல ஒரு தங்க தாமலத்தில் சாப்பிட வேண்டிய ஒரு காலகட்டத்தில், இங்கே ராஜ வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டிய காலகட்டத்தில் காட்டில் போயிட்டு முள்ளுலையும் காட்டுலையும் தண்ணியை தேடி அலைஞ்சி பழங்களை சாப்பிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பார். சரி, அந்த இடத்துல போன இடத்துல மனைவியை தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் மனைவியை தேடி கண்டுபிடிச்சி சண்டை போட்டு கூட்டிட்டு வந்தா ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமாக சொன்னாலும் மீண்டும் காட்டுக்கு அனுப்பிட்டு போன இடத்துல பிறந்த குழந்தைங்க நம்ம குழந்தைங்க தான் தெரியாமல் அவங்க குழந்தைங்களோட போய் சண்டை போட்டு கடைசியாக காட்டு, அதாவது சரையு நதி ஆற்றுல குதிச்சு சூசைட் பண்ணிக்குவார். அப்போ என்ன விஷயம், வாழ்க்கை முழுக்க போராட்டம்னு பேர். அப்போ புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களுடைய ஒரு 30-35 வயசுல கேட்டால் தெரியும் கஷ்டம்னா என்னன்னு டெஃபினேஷன் கேட்டால் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனைத்து விஷயங்களும் சொன்னால் அதுதான் கஷ்டத்துக்கான டெஃபினேஷன். அப்போது அவ்வளோ கஷ்டப்படுவாங்க இவங்க. எதுக்காக கஷ்டப்படுவாங்கன்னா வேலை தொழிலுக்காக. இவர்களுக்கு நிரந்தரமான வேலையோ நிரந்தரமான தொழிலோ அமையாது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா இவர்கள் போன ஜென்மத்தில் அந்த வேலை தொழில ரொம்ப ஏமாற்றி இருப்பார்கள். அதாவது வேலை செய்யாமல் சோம்பேறித்தனமாகவோ தொழில் செய்யாமல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கேர்லெஸ்ஸாக இருந்ததால் இந்த ஜென்மத்தில் இவர்களுக்கு இந்த வேலை தொழில் மட்டும் செட்டே ஆகாது. வேலைக்கு போவாங்க, போனால் 3 மாதம் எனக்கு வேலை பிடிக்கலன்ட்டு வந்துடுவாங்க. மறுபடியும் ஒரு இடத்துல போவாங்க, 6 மாதம் எனக்கு சம்பளம் பத்தலன்ட்டு விட்டு வந்துடுவாங்க. அப்போ நிரந்தரமான வேலையோ நிரந்தரமான தொழில் அமையாது. தொழிலும் அதே தான். சரி, வேலை தான் போனேன், 3 இடம் 4 இடம் போனேன், எங்கேயுமே வேலை அமையல. சரி, நான் சொந்தமாக தொழில் செய்கிறேன்ட்டு ஏதாவது முதலீடு போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாவது தொழில் செய்கிறேன்னா தொழில் லாஸ் ஆகிடும். 2-3 தொழில். அப்போ இவங்ககிட்ட வேலைக்கு போனால் 3க்கும் மேற்பட்ட இடங்கள் வேலைக்கு போனீங்கன்னா ஆமாங்க நிரந்தரமான ஒரு 4-5 இடம் போயிட்டேன் அப்படின்வாங்க. அப்போ நிரந்தரமான வேலை இல்லை. சொந்த தொழில் செஞ்சால் லாஸ் ஆகிடும். 2-3 தொழில் செஞ்சால் ஆமாங்க ஒரே தொழிலாக இருந்தாலையும் லாஸ் ஆகிடுச்சு, மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணால் மறுபடியும் லாஸ் ஆகிடுச்சு, இப்படி லாஸில் தான் போகும். அப்போ இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பிரைவேட் வேலை இல்லை, சொந்த தொழில் இல்லை. அப்போது ஒன்று அரசு வேலை வாங்க வேண்டும் அல்லது வெளிநாடு போயிடணும். ஒன்று அரசு வேலை வாங்கணும் அல்லது வெளிநாடு போகணும். இல்லை சார், இப்போ நம்ம புனர்பூசம் நட்சத்திரம், இப்போ எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு சார், இது வரைக்கும் எனக்கு வேலையும் செட் ஆகலை, தொழிலும் செட் ஆகலை, இதுக்கு மேலே நான் எங்கே அரசு வேலை வாங்குறது, நான் எங்கே வெளிநாடு போகிறது, வேற ஏதாவது சொல்லுங்கன்னும் போது அப்போது இவர்களுக்கு நிரந்தரமான வேலை இல்லை, நிரந்தரமான தொழில் இல்லை அப்படின்னும் போது நிரந்தரம் இல்லாத வேலை, நிரந்தரம் இல்லாத தொழில். அது என்ன சார் அப்படின்னா சுற்றுற மாதிரியான வேலை மார்க்கெட்டிங், சுற்றுற மாதிரியான தொழில் டிரான்ஸ்போர்ட்டு, இது கரெக்டாக இருக்கும். அப்போ டிரான்ஸ்போர்ட் எடுத்தாலும் அதில் செகண்ட்ஸாக எடுக்கணும். இவங்க பழசு எடுக்கணும், புதுசாக ஆகாது. ஏன்னா இவங்க செப்பல் செக் பண்ணி பாருங்கள். புனர்பூசம் நட்சத்திரம்னாலே 1 வருஷம் செருப்பு போடுவாங்க, 1.5 வருஷம் போடுவாங்க. செப்பல் அருந்து போனாலும் மறுபடியும் அதை தைச்சு போடுவாங்க. அப்போது அது என்ன விஷயம்னா சனி சம்பந்தப்பட்டது அப்படின்னு பேர். சனினாலே பழையது அப்படின்னு பேர். அப்போ இவங்க வருஷத்துக்கு செருப்பு 1 வருஷம் போடக்கூடாது, 3 மாதத்துக்கு ஒரு டைம் செருப்பு மாற்றணும். இது பரிகாரம் இவங்களுக்கு. 2வது சுற்றுற மாதிரியான வேலை, சுற்றுற மாதிரியான தொழிலை சூஸ் பண்ணணும். 3வது இவங்க வீட்டில் நாய் வளர்க்க மாட்டாங்க.
வளர்த்தா இறந்துரும். இப்போ நாய் இருக்கான்னு கேட்டால் இருக்குது அப்படின்னாங்கன்னா, இதுக்கு முன்னால் எத்தனை இறந்துருச்சு, எத்தனை ஓடி போச்சுன்னா, அது ஒரு 2 நாய் இறந்துருச்சு சார், ஒரு 3 நாய் ஓடிச்சுன்னுவாங்க. அப்போ இவங்க வீட்டில் இல்லை, நாங்கள் அந்த ஆரம்பத்துலேருந்து நாயே வளர்க்குறதில்ல சார் அப்படின்வாங்க. இவங்க வந்து நாய் வளர்க்கணும், இறந்துரும், 3 மாதம் 6 மாதத்துல இறந்துரும், மறுபடியும் கொண்டாந்து வளங்க. ஏன்னா இவங்க குடும்பத்தில் அற்பாயில் உண்டு. 60 வயசுக்குள்ளே இறந்து போகிறது அற்பாயில். செக் பண்ணிக்கோங்க. புனர்பூச நட்சத்திரம்னாலே இப்போ ஒரு குழந்தை பிறந்தாலே அந்த குழந்தையோட குடும்பன்றது வந்துட்டு அப்பா அம்மா மட்டும் கிடையாது. அம்மா கூட பிறந்தவங்க அம்மா பெத்த தாத்தா பாட்டி, அப்பா கூட பிறந்தவங்க அப்பா பெத்த தாத்தா பாட்டி. இந்த ரத்த உறவுகளில் ஒரு 3 வயசுல இறந்துட்டாங்க, 5 வயசுல, 17 வயசு, 32, 45ன்ட்டு 60 வயசுக்குள்ளே இறந்தவங்க அந்த குடும்பத்தில் உண்டு. 65, 70னா நோ ப்ராப்ளம். 60க்குள்ளே இருந்தால் அது வந்து அற்பாயில்னு பேர். அப்போ 60 வயசுக்குள்ளே இறந்தவங்க அந்த குடும்பத்தில் அற்பாயில் கொண்டவர்கள் உண்டு. அப்போது இங்கே வந்து ஆயில் இஷ்யூ உண்டு. அதனால நாய் வளர்த்திங்கன்னா அது இறந்துரும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு வராது. 2வது, இவர்களுக்கு கோயில்னு பார்த்தோம்னா காலபைரவரை வழிபட்டு வர்றது நல்லது. காலபைரவர்கிட்ட போய் நான் இடம் வாங்கணும், வீடு கட்டணும், இந்த மாதிரிலாம் வழிபடக்கூடாது. காலபைரவர்கிட்ட 2 தான். ஒன்று, வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஆயுள் நல்லா இருக்கணும். 2வது, தொழில் நல்லா இருக்கணும். ஏன்னா வந்து சனி என்றால் ஆயுள் காரகன், சனி என்றால் தொழில் காரகன். சனியோட குரு தான் காலபைரவர். அப்போ காலபைரவர் கோயில் போயிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஆயுள் நல்லா இருக்கணும், எனக்கு தொழில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அப்போ நிரந்தரமில்லாத வேலை, நிரந்தரமில்லாத தொழில், மார்க்கெட்டிங்கு இல்லாட்டி டிரான்ஸ்போர்ட் செய்யுங்க. இல்லை சார் நான் உட்காந்து தான் செய்யணும், ஒரு இடத்துல இருந்து செய்யணும், அதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னா ஸ்கிராப்பு, பழைய இரும்பு செய்யலாம். அதே போல் ஆயில் ஏன்னா எண்ணெய் ஸ்டோர், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் செய்யலாம். அப்போ ஸ்கிராப் எடுங்க, நோ ப்ராப்ளம். இல்லை அது முடியாதுன்னா சுத்தர மாதிரினா மார்க்கெட்டிங் செய்யலாம். அதே போல் டிரான்ஸ்போர்ட் போது ஏதாவது ஒரு உணவு தொழில், ஏதாவது இந்த ஆச்சி மசாலா, சக்தி மசாலா, ஏதாவது நல்லெண்ணெய், இந்த மாதிரி ஏதாவது ஒரு உணவு சார்ந்த பொருட்களை வந்து டீலர்ஷிப் எடுத்துகிட்டு கடைக்கடையாக போட்டுட்டு வரணும். டீலர்ஷிப் எடுத்து இவர் ஒரு ஆஃபீஸை போட்டு உட்காந்துங்க, வேலைக்கு ஆளை போட்டு சுத்த விடக்கூடாது, இவர் சுற்றணும். சரிங்களா? ஸோ அப்போது புனர்பூச நட்சத்திரம்னாலே கஷ்டப்படுறதுக்காக பிறந்த ஒரு நட்சத்திரம் தான். வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வருவாங்க. வாழ்க்கையோட பிற்பகுதி தான் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். முதல் பகுதி ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட 33லேருந்து 35 வயசு வரைக்கும் ரொம்ப சிரமப்படுவாங்க. அதுக்கப்புறம் தான் படிப்படியாக இவர்கள் வந்து வளர்ச்சி அடைவார்கள். அப்போது இவர்களுக்கு நம்ம பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், வேலை தொழில் தான். நிரந்தரமான வேலை தொழில் அமையாது. அதே போல் திருமணமும் வந்துட்டு கொஞ்சம் காலதாமதமாகும். ஏன்னா வேலை நிரந்தரமாக இல்லை. எங்கே போய் பொண்ணு கேட்டாலே என்ன வேலை, என்ன சம்பளம் தான் கேட்பாங்க. அப்படின்னும் போது 31 வயசில் இவர்களுக்கு திருமணம் வரும். அப்படின்னா இவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே தாமதமாக நடைபெறும். இவங்களுக்கு வந்து திருமணமாகிறது லேட்டு, அதுக்கப்புறம் குழந்தை பேர் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் லேட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் செட்டில் ஆகிறது, இவங்க வந்து ஒரு நிரந்தரமான இதுதான் வேலை, இதுதான் தொழில்னு செட்டில் ஆகிறது லேட்டு, 37, 40 இந்த மாதிரி வயசு. அப்படின்னும் போது எல்லாமே இவர்கள் காலதாமதமாக வர்றதால காலபைரவரை வழிபட்டு வரணும். அப்போ இவர்கள் என்னென்ன செய்யணுங்க, 3 மாதத்துக்கு ஒரு டைம் செருப்பு மாற்றணும், அதாவது வீட்டில் நாய் வளர்க்கணும். 3வது வந்து காலபைரவரை அடிக்கடி வழிபட்டு வரணும். முடிஞ்ச அந்த குப்பாடுறவங்க சாக்கடை வளர்றவங்களை பார்த்தா உணவு ஏதாவது வாங்கி கொடுங்க, டீ, அதாவது பிஸ்கட், இந்த மாதிரி ஏதாவது உணவு வாங்கி கொடுங்க. உங்களுக்கு வந்து தொழில் நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்டிங் சார்ந்து, சுற்றுற மாதிரி தொழில் சார்ந்து, ஸ்கிராப் சார்ந்து தொழில் எடுத்து செய்யுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் போடாதீங்க, செக் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு கூட்டு தொழிலும் ஆகாது, அதையும் பார்த்துக்கோங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.